கோழி வந்ததா முதலில் முட்டை வந்ததா சொல்லு. கொக்கரக்கொக்கோ சொல்லு கொக்கரக்கொக்கோ. கொக்கரக்கொக்கோ சொல்லு கொக்கரக்கொக்கோ. என்னடி நீலமண்ட நீலாம்பரி, பாட்டெல்லாம் சும்மா பழமா இருக்கு. கொக்கரக்கொக்கோ சொல்லு கொக்கரக்கொக்கோ. ஏண்டி நீலமண்ட நீலாம்பரி, என்ன என் வீட்டு பக்கம்? வேற ஒண்ணும் இல்லக்கா, இந்த தவி இருந்தா தாங்களே, ஒரு நிமிஷம் துணி அலசிட்டு தந்துடுறேன். ஏண்டி போன வாரம் ஜாப் போடும்போது என்கிட்ட தானே ஒரு டவியை வாங்கிட்டு போனேன். வாரிய குடு டவியை குடுன்னு வார வாரம் வந்துடுறியே ஏம்டி? துணி கொஞ்சம் கூடுதலா இருக்குக்கா, ஒரு வாளியில நனைய வச்சு சோப் போட்டோன்னா சிரமமா இருக்கு. கூட ஒரு வாளி வாங்குங்கன்னா என் புருஷன் திட்டிக்கிட்டே இருக்கான். 500 600 போட்டு வாளி எப்படி வாங்குறது? ஒரு பிளாஸ்டிக் வாளி வாங்கி போடணும். பிளாஸ்டிக் வாளிலாம் வாங்கினா வெயிலுக்கு வெடிக்கிறதுக்கா, வெடிக்கிறது. ராணிகா ராணிகா, வாடி வா. ஒருத்தையே சமாளிக்க முடியாது, நீ வேறயா? நீங்க 2 பேர் வந்துட்டீங்கன்னா சும்மா அதிரும் இல்ல? அதிருதான் அதிருது. என் மண்டையெல்லாம் செதறுண்டி செதறும். என்னடி நீலமண்ட நீலாம்பரி இந்த பக்கம்? உப்பு தண்ணி கிணத்துக்கு சோப்போட வந்துட்டி. அதான் ராணி கிட்ட ஒரு வாளி இருந்துச்சுன்னா அங்க வாங்கி அலசிட்டு திருப்பி கொடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தேன். என் வீடு தூரமா இருக்குல்ல. பக்கமா இருந்தா மட்டும் உன் வீட்டுல போய் எடுத்துட்டு வந்தா வாளி இருக்காக்கும். உன்ன வச்சு தானே ஒப்பேத்துற. அப்படி சொல்லி சின்ன பொண்ணு வார வாரம் என்கிட்ட வாங்கி என்ன தொல்லை பண்றா பாத்துக்க. குடுக்காதீங்க ராணியக்கா, குடுக்காதீங்க. ஏன்டி இப்படி சொல்ற? ஆமா பின்ன, டெய்லி நீ மத்தவங்க கிட்டே வாளி கடை வாங்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? ஏன் நீ எனக்கு வாசில வாளி கொடுக்க போறியா? வாசில வாங்கிலாம் சரிப்பட்டு வராதடி. உனக்கு சொந்தமாவே நான் வாளியை தந்துடுறேன். பாத்தியா, சொந்தமா குடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ஒண்ணு குடுடி. ஏக்க இவளே ஒரு ஃப்ராட் பிக்காளி, இவ தரலாக்கும் வாளிய. தர்றேன்டி தர்றேன், ஆனா சொந்தமா தர்றேன்னு தான் சொன்னனே தவிர வாசில தர்றேன்னு சொல்லல. காசு கொடுத்து வாங்கிட்டு வந்ததுக்கு நான் கடையிலே வாங்கிடுவேனே. கடையில எல்லாம் வாங்கினா ஈய வாளி 700 800ன்னு சொல்லுவாமட்டி. ஆமா ஆமா, ஈய ரேட் இப்ப கூடி போச்சுல. பிளாஸ்டிக் வாளி எல்லாம் வாங்கி வெயில வச்சா டம்மு டும்முன்னு வெடிச்சு போகுண்டி. அதுவும் சரிதாண்டி. ஆமா, நீ எனக்கு எப்படி வாளி தரேன்ற? தர்றேன்டி தர்றேன், நல்ல ஸ்ட்ராங்கான வாளியா தர்றேன். 2-3 வருஷத்துக்கு வெயில போட்ட கூட வெடிக்கவே வெடிக்காது. அப்படி ஸ்ட்ராங்கான வாளிலாம் என்கிட்ட இருக்கு. ஓ அப்படியாட்டி, அப்படி என்னடி வாளி? இருங்கக்கா இருங்க, உங்களுக்கு வேணுமான்னு கேட்டு போலான்னு தான் வந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நீலமண்ட நீலாம்பரி நிக்கிறதுனால அவகிட்டையும் சேர்த்து கேட்டேன். ஏக்கா நான் வீட்டுக்கு போய் வாளி எடுத்துட்டு வந்துடுறேன். முதல்ல நீங்க நம்ம அதான் உங்க ஃப்ரெண்டு பாப்பாத்தி இருக்காளே, அவளுக்கு வேணுமான்னு ஒரு ரெட்டு கேட்டு வைங்க. வேணும்னா எடுத்துட்டு வரேன். முதல்ல பிடிச்ச கலரா எடுத்துக்கங்க, அதுக்கப்புறமா பக்கத்து வீடுகளில் கேட்டுக்கிறேன். அப்படி என்னடி வாளி? அவதான் கொண்டு வரேங்களாக்கா, கொண்டு வரேன் பாத்துடுவோம். சரிடி, நீ சீக்கிரமே போய் எடுத்துட்டு வா. நான் கிணத்தடியில வர சோப்பட வேண்டியிருக்கு. சோப்பட எடுத்துட்டு என்ன? ஐயே 5 நிமிஷம் தான் ஆகும். ராணியக்கா வீட்லயே இரு. வரு வேண்டி தரு வேண்டி வாளிய, ஏன் வாளிய பெயிண்ட் அடிச்ச வாளிய. சேத்த இருடி, நீலமண்ட நீலாம்பரி அவ வரட்டும். துணி நிறைய இருக்குக்கா, சேத்த சோப்பட்டு வந்துடலாம் பார்த்தா இந்த வந்துட்டே அந்த வந்துடுறீங்க. அப்படி என்னடி வாளி கொண்டு வர போறா? அதான் மட்டும் எனக்கு ஒண்ணும் தெரியல. இந்த மட்டி கூட இருக்க மாதிரி மட்டி வாளி எதுவும் செஞ்சு வாங்கி வச்சிருப்பாளோடி. ஆமா ஏக்கா, சின்ன பொண்ணே பாப்பாத்திட்டே சொல்ல சொன்னால. இருடி கூப்பிடுறேன். பாப்பாத்தி அடி பாப்பாத்தி. என்ன ராணியக்கா சொல்லுங்க. வாடி இப்ப சேத்த உட்காரு. எக்கா நீலமண்ட நீலாம்பரிய கூப்பிட்டு வச்சு என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் எங்கடி அவளை கூப்பிட்டு வச்சு பேசினேன். அவ என் வீட்டுக்கு துவைக்கிறதுக்கு வாளி வேணும்னு கேட்க வந்தா. இதோ நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கிணத்தடிக்கு சோப்போட வந்தாளாம். இந்த சின்ன பொண்ணுதான் இங்க உட்காரு 5 நிமிஷத்துல வாளி எடுத்துட்டு வரேன், சொந்த வழியில சோப்போடுன்னு சொல்லிட்டு போயிருக்காடி. ஓ அப்படியா? ஆமாண்டி, நானும் ஒரு சொந்தமா வாளி வாங்கலான்னு பாக்கேன். இந்த நாதாரி நாய் இதோ வரேன்னு போச்சு. சொல்லி 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் காணும். அடியே நீலமண்ட நீலாம்பரி, என்ன பத்தியா நாதாரி நாயின்ற? சாரி டி, நீ இல்லங்க தைரியத்துல எனக்கு கொணையா பேசிட்டேன். வந்துட்டியோ? இல்லனா மட்டும் எப்பவும் உருப்படியா பேசுற, இப்படிதான் பேசிக்கிட்டு திரியற. ஏதோ வாளி கொண்டாரம்னியா? என்ன டீ வாளி இது? இதுல நான் சோப்போட வேற உட்கார்ந்துட்டு இருக்கேன். சீக்கிரம் தாடி. வாளி என்ன வாளி? இது சரியான வாளி. வாளி அட வாளி, அட வாளி வாளி வாளி. பெயிண்ட் அடிச்ச வாளி, இது பிய்யாத வாளி. வாளி அட வாளி, வாளி வாளி வாளி. சின்ன சின்ன வாளி, இது சிந்தாத வாளி. வாளி 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 வாளி. வெயில தூக்கி போட்டாலும் வெடிக்காத வாளி. வாளி வாளி அட வாளி வாளி வாளி. அடியா தாடி, என்னடி இத்தனை வாளிய தூக்கிட்டு வந்திருக்க? எக்கா இந்த வாளியெல்லாம் தூக்கிட்டு வரலக்கா, ஒரு வீட்டுல போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, இந்த மூஞ்செல்லாம் காசு கொடுத்து வாங்குற மாதிரியா இருக்கு. அட பாவிங்களா, எப்பவும் ஆட்டையை போட்ட மாதிரி இப்பவும் ஆட்டையை போட்டேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்களே. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? இந்த வாளில எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சா நீங்க வாங்காம இருக்கவே மாட்டீங்க. இரு நானே சொல்றேன் இந்த வாளில எங்க இருந்து வருதுன்னு. அது எப்படி உனக்கு தெரியும்? இதெல்லாம் சிங்கப்பூர்ல இவங்க சித்தப்பா வீட்ல பெயிண்ட் அடிச்ச வாளியா இருக்கும். இல்ல மலேசியால இவங்க மாமா வீட்ல மட்டி அடிச்ச வாளியா இருக்கும். அப்படி இல்லனா அமெரிக்கால இவங்க ஆண்டி வீட்ல பட்டி பார்த்த வாளியா இருக்கும். அப்படிதானே டி? சிங்கப்பூர் வாளியா, மலேசியா வாளியா, துபாய் வாளியா? என்னடி இது? வழக்கமா சின்ன பொண்ணு வெளிநாடே சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நீங்க இப்ப இவ்வளவு ஓட்டுன்னு ஓட்டுறீங்க. அட பாவிங்களா, வெளிநாட்டை சொல்லி விக்கலான்னு பார்த்தா இவளுக்கு இந்த ஓட்டு ஓட்டுறாளுகளே. சின்ன பொண்ணே, வழக்கமா சொல்ற பொய் தானே, ஏதாவது ஒரு நாட்டை சொல்லி விடு. அதானே, ஏன் இவ்வளவு யோசிக்கிற? புதுசா வேற ஏதாவது யோசிச்சு வச்சிருந்தியா? பாத்தீங்களா எல்லாரும் சேர்ந்து என்ன இந்த மாதிரி கலாக்கிறீங்களே. இதெல்லாம் வெளிநாட்டுல உள்ள வாளி கிடையாது, நம்ம நாட்டுல உள்ள வாளி தான். அப்பா, இந்த அளவுக்கு அது ஒத்துக்கிட்டியே, அதுவே சந்தோஷம் தான். என்னடி இப்படி பொசுக்குன்னு உண்மையை சொல்லிவிட்ட?
நான் என்னமா புழுகுன்னு எதிர்பார்த்து வந்தேன். ஏன்டி நீ எதிர்பார்க்க மாட்ட? நீ ஏதாவது சொல்லிட்டு நான் அதே மாதிரி சொல்லணும்னு எதிர்பார்க்க, அப்படித்தானே? பின்ன நாங்க சொல்லலாம், நீ சொல்லிருப்ப. நாங்க வந்தோம், நீ ஜட வாங்குற. சரிம்மா சரி, இது நம்ம ஊர்ல உள்ள வாலி தான், போதுமா? அப்படி வாடி வலிக்கு. ஆமா, யார் இந்த வாலிலாம்? ஏக்கா அதை ஏன் கேக்குறீங்க? ஒரு புதுசா தாத்தாவும் பாட்டியும் நம்ம ஊருக்கு குடி வந்திருக்காங்கக்கா. ஆமா, வெளியூர்ல இருந்து ஒரு பாட்டியும் தாத்தாவும் நம்ம ஊருக்கு குடி வந்திருக்காங்க. அவங்க அந்த காலத்துல இந்த ஊர்ல கொஞ்சம் இடம் வாங்கி போட்டாங்களாம். அதனால அந்த இடத்துல பாடுபடலான்ட்டு இப்ப புதுசா ஒரு வீட்டை வாங்கி இங்கேயே குடி வந்துட்டாங்களாம். பரவாயில்லையே, இவளுக்கு நம்மளை விட அவங்கள பத்தி விவரம் கூடுதலா தெரியுதே. இப்ப என்னடி அதுக்கு? அந்த பாட்டி வீட்ல இருந்து ஆட்டை போட்ட வாலியா அது? ஐயோ, தலையை விரிச்சு போட்டதுனால தருதலையா இருப்பான்னு பார்த்தா இப்படி தரமா நம்ம சொல்ற பொய்ய கண்டுபிடிக்கிறாளே. ஐயய்ய, அவங்க வீட்டுல பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? சரி, பெயிண்ட் அடிக்கிற வீடா இருக்கே, புதுசா இருக்கே, யாருன்னு சத்தம் கொடுக்கலான்னு போனேன். உடனே அந்த பாட்டியம்மால இந்த வாளியை கழுவி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பாட்டி செய்றீங்கன்னு கேட்டதுக்கு, இந்த வாளி நிறைய வகையா யூஸ் ஆகுமா, அதான் இதெல்லாம் கழுவி விற்க போறேன்னு சொன்னாங்க. ஆமா, எங்க மதினி வீட்டுல கூட இந்த வாளியில தான் மாட்டு தண்ணி ஊத்தி வைக்கிறாங்க. 3 வருஷமா வெயில்லே இருக்குடி, ஒரு வெட்டு வெடிக்கல. ஆமா ஆமா, என் தங்கச்சி வாணி இருக்கால, அவ கூட இதே வாளியில, பெரிய சைஸ் வாளியில தான் துணி எல்லாம் அலசுவா. 4 வருஷமா வச்சிருக்கா, அப்படியே இருக்கு. அழுக்கு கூட பிடிக்கலன்னா பாரு. எங்க அண்ணாச்சி வீட்ல கூட இந்த வாளியில தான் மாட்டுக்கு சாணி அள்ளிட்டு போறாங்க, அப்படியே இருக்கு. ஆக மொத்தம் இந்த வாளியை பத்தி உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு. நான் எதுவுமே சொல்ல தேவையில்ல, அப்படித்தானே? ஆமாடி, பெயிண்ட் வாளி சும்மா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். என்ன பதுக்கு? அதான் இந்த பாட்டி இந்த வாளி எல்லாம் வித்து கொடுமா, உனக்கு ஏதோ 5-10 கமிஷன் தரேன்னு சொன்னாங்க. சரி, வயசான காலத்துல அதுவும் புது ஊர்ல நான் எங்க போய் யார்கிட்ட விற்பேன்னு என்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டதுனால பாட்டிக்காக வித்து கொடுக்கலாமேன்ட்டு வந்தேன். ஆனா பாட்டி ரேட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. 5-10 என்னால குறைக்க முடியாது, இப்பவே சொல்லிட்டேன். பரவாயில்லடி சின்ன பொண்ணு, பாட்டிக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்குலாம் வந்துட்டியா? உனக்காக இல்லடி, அந்த பாட்டிக்காக இந்த வாளியை வாங்கிக்கிறோம். ஏக்கா, இந்த வாளி ஒரு மல்டி பர்பஸ் வாளிக்கா. சப்போஸ் உங்க வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளி வந்துட்டனா கூட சேர் பத்தெல்லாம் இந்த வாளியை கவுத்து போட்டு ஏறி உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீட்டே தாங்குன்னா பாருங்களேன். அப்ப இந்த வாளியை கண்டிப்பா வாங்கணும் டி. ராணியக்கா வெயிட்ட வாங்க தாங்குதுன்னா நல்ல வாளியா தானே இருக்கும். ஆமா ஆமாண்டி, எங்க வீட்டுல எந்த பொருளை காணனாலும் என் மைனிக்காரி இந்த வாளியை கவுத்தி போட்டு தான் மேல ஏறி தாடுவா. பாத்துக்க, அவ இருக்க வீட்டுக்கு இந்த வாளி உடையலன்னா பாரு. ஏண்டி வெயிட்டா செக் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இல்லக்கா, அதோட ஸ்ட்ராங் எப்படி இருக்கும்னு சொன்னா தானே 4 பேருக்கு தெரியும். அது சரி சின்ன பொண்ணு. என்ன ராணியக்கா சொல்லுங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டி, இந்த வாளி எவ்வளவு காலம் தான் பழக்கம்? ஏக்கா, இந்த ஸ்ட்ராங்கை பத்தி சொல்றேன் கேட்டுக்கங்க. 10 லிட்டர் பெயிண்ட் வாங்கி உங்க வீட்டு சுவர்ல அடித்தீங்கன்னா, சுவர்ல அடிச்ச பெயிண்ட் 10 வருஷத்துல உறிஞ்சாலும் உரியுமே தவிர அந்த பெயிண்ட் அடிச்ச வாளி உடையவே உடையாது. ஓஹோ, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு மாடி. வாளின்னா வாளி, இது ஸ்ட்ராங்கான வாளி. பெயிண்ட் வாளி, பெயிண்ட் வாளி, பெயிண்ட் வாளி. உடையாத வாளி, இது நம்ம ஊரு வாளி. பெயிண்ட் வாளி, பெயிண்ட் வாளி, பெயிண்ட் வாளி. ஈய வாளி வாங்குனா அட ஏகப்பட்ட ரேட்டு 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 ரேட்டு. இந்த வாளி வாங்குனா அட ரொம்ப நாள் ஸ்ட்ராங்கு 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 அட ஸ்ட்ராங்கு ஸ்ட்ராங்கு ஸ்ட்ராங்கு. சரிடி, சொந்தமா நானும் ஒரு வாளிக்கு ஓனர் ஆயிரலாம்னு நினைக்கேன். எத்தனை ரூபாய் கொடுத்து வாங்குவீங்க உங்ககிட்ட? எப்படி 50-60 ரூபாய் சொல்ல மாட்டா? என்னது 50 ரூபா 60 ரூபாயா? எக்கா, பாட்டி ஒரு வாளியை 200 ரூபாய்க்கு விற்க சொல்லியிருக்காங்கக்கா. பாட்டி சொன்னாங்களா இல்ல நீயே 2 பிட்ட சேர்த்து போட்டு பாட்டி கிட்ட இருந்து கமிஷன் எடுக்க பாக்குறியா? சின்ன பொண்ணு, உன் வாயில இருந்து வர்றது பொய்யாத்தான் இருக்கும். பாட்டி எல்லாம் 100 ரூபாய் சொல்லியிருப்பாங்க, நீ தான் 200 ரூபான்ற. சரி, பாட்டி சொல்றது இருக்கட்டும் டி, நீ ஒரு 5 பத்த குறைச்சு போட வேண்டியதானே? எக்கா, 10 வீடு போய் ஏறி இறங்கினாதான்க்கா ஒரு வாளிக்கு எனக்கு 10 ரூபா கிடைக்கும். அந்த லாபத்தையும் நீங்க வாங்கிட்டீங்கன்னா நான் எங்கக்கா போறது? ஏண்டி அப்ப 5 ரூபாயாவது குறைப்பியா? ஒரு வாளியில இருந்து நான் 5 பைசா கூட குறைக்க மாட்டேன். வேணா வாங்கிக்க, வாளிக்கு ஓனர் ஆயிரலாம். அப்படி இல்லைன்னா விட்டுரு, ஓசிலே வாளியை வாங்கி உன் காலத்தை ஓட்டு. இல்லட்டி ஒரு வாளியை வாங்கிக்கிறேன், என்ன பண்றது? 200 ரூபாய் தந்துடுறேன். என்ன பண்ணு, வழக்கமா வாங்குற வாடிக்கையாளர் நான் தானே, எனக்காவது குறைக்கலாமே. எக்கா, லொல்லு லொல்லு நாயாட்டுனா 4 குறைச்சிட்டு போறேங்க்கா. ஆனா வாளியில 5 பத்து குறைக்க முடியாதுக்கா. என் வாழ்க்கையில வயிற்றுல வண்ணலி போட்டுறாதீங்கக்கா. சரிடி, நீ கேட்கற காசே கொடுக்குறோம். உனக்காக இல்லட்டி, அந்த பாட்டிக்காகத்தான். பாட்டிக்காக தாரேன், பாட்டிக்காக தாரேன்னு எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எப்பாடா ஓசியில வாங்கிட்டு வந்த வாளியை பாட்டி பேர சொல்லி 200 ரூபாய்க்கு வித்தாச்சு. ஆமா, எந்த வாளியை தர? இதுல இருக்க எல்லா வாளியும் ஒரே சைஸ் தான், 200 ரூபாய் தான். என்ன வாளியை வேணாலும் வாங்கிக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எனக்கு அது சிகப்பு வாளி வேணும்டி, எனக்கு அந்த பச்சை வாளி தான் வேணும். எனக்கு இந்த மஞ்சள் வாளி தான் வேணும். ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்ட் வாளியை யார் வீட்டுல யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கூட பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய காமெடி வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. फ्रेंड्स, நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுல ஒரு சில நேம் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழ், ராஜி, வீரலட்சுமி, ரம்யா, ரேவதி, தீக்ஷா, பிரியங்கா, ரமேஷ், தனுஷா, ராதிகா, நூர்ஜகான், செல்வம், தமிழ் செல்வம், கனிஷ்கா, கலையரசி, ரம்யாவோட பாப்பா செல்விக்கு சண்டே பர்த்டே. ஹாப்பி பர்த்டே செல்வி குட்டி. செல்வி வந்து 10th படிச்சிட்டு இருக்கனால பார்க்கவே முடியலன்னு ரம்யா ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா நமக்கு நார்மலாவும் கமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை फ्रेंड्स, நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.